ஐயனார் துணையும் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வானதியை கூட்டிகிட்டு பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா வெளியே போயிருப்பாங்க. அங்கே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது நிலா அணி தான் இந்த மாதிரி சொன்னாங்க, வானதி கூட இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்காதிங்க, அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போய் ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ இதை கூட நீ அவங்க சொல்லி தான் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இருக்கிற மாதிரி பேசுவாங்க. நீ என் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே உன் மேலே அக்கறையாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன் வானதி இப்படி இருக்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியனும் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட சேர்ந்து புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டிஎன்எஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் நிலா ஒரு பார்ட்னர். ஆனால் நிலா மட்டும் பணம் இப்போ இல்லாதனால அவங்க மட்டும் அப்புறம் கொடுக்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்த ஒரு ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் 3 பேர் சேர்ந்து வந்து பார்ட்னராக இருந்தாலுமே நிலா காசு கொடுக்கல, அதனால் 2 பேர் தானே பார்ட்னராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிலாவை தப்பாக பேசும்போது நிலா ரொம்பவே கஷ்டப்பட்டு சோழன் கிட்ட சொல்லி அழுகுறாங்க. நிலா பிரச்சனையை தீர்க்கணும், எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஓனர்கிட்ட போய் சோழன் கேட்குறாரு, உன்னை நம்பி நான் எப்படி 5 லட்சம் தருது, போய் வேலையை பாருடான்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து டேபிளில் அவர் பணம் வச்சுருக்காரு. உடனே பார்த்திங்க அப்படின்னா நிலா வந்து அழுகுறதை நினச்சி இந்த முட்டாள்தனமான சோழன் வந்து போய் அந்த பணத்தை திருடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை யோசிச்சு அந்த பணத்தையும் நிலாக்காக திருடிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, திருட்டு பழி விழுந்துச்சு அப்படின்னா சோழனோட வேலையும் போயிடும், நிலா கிட்டே கெட்ட பேர் தான் வாங்க போகிறாரு. ஸோ எதுக்காக தான் இவர் இந்த மாதிரி வேலை பார்க்குறாருன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.